இதுவும் ஒரு பூஞ்சான் வகை தான், அஸ்பர்ஜிலஸ் ஸ்பீஷீஸ். அது வந்து இந்த பச்சை கலரில் இருக்குது பாருங்கள், அது வந்து அஸ்பர்ஜிலஸ் ஃப்ளேவர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இங்கே ஒரு எண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் இருக்குதுங்களா, கருப்பு கலர் பூஞ்சான், அது வந்து அஸ்பர்ஜிலஸ் நைஜர்னு சொல்லுவாங்க. இந்த வளர்ப்பு கல்ச்சர் மீடியத்தில் இதுவரையிலும் தாங்க இவங்க வளர்ந்துருக்காங்க. இதுதான் இந்த கல்ச்சர் மீடியா. இந்த சைடில் இருக்குது பாருங்கள், அல்வா மாதிரி, இதில் தான் இவர்கள்லாம் வளருவாங்க. இந்த மீடியத்தை நாங்கள் உருவாக்குவோம் லேபரேட்டரியில். நம்ம எப்படி சமையல் செய்கிறோம் அந்த மாதிரி இதுக்கான ஒரு வரைமுறைகள்லாம் இருக்குது. அது மூலயமா பண்ணி தான் அதில் தான் நாங்கள் இவைகளெல்லாம் வளர்த்து ஆராய்ச்சிகளுக்கோ இல்லை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கவோ நாங்கள் பயன்படுத்துவோம். என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்? அப்புறம் என்ன மேடம் இதெல்லாம் திறந்து வச்சு இப்படி பண்ணுறீங்களே, காற்று மூலயமா பரவாதா அப்படின்னா, காற்று மூலயமா பரவக்கூடிய ஒரு கிருமி தான் இது. ஆனால் இதை வந்து நான் வந்து ஒரு முறைப்படி சாகடித்து சில கெமிக்கல்ஸ்லாம் போட்டு அதில் எக்ஸ்போஸ் பண்ணி இதை அதில் அதாவது எக்ஸ்போஸ் பண்ணிவிட்டு அதெல்லாம் செத்து போச்சு இப்போது. அதனால் காற்றுல பரவாது. அது வந்து இறந்து போன ஒரு செல்களாக இங்கே காணப்படுகிறது. உயிருள்ள பொழுதும் இப்படியே தான் இருக்கும். இது வந்து ஒரு முறை, நான் இந்த முறை வந்து மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நான் சில நேரங்களில் இப்படி ஒரு ஃபிக்ஸ்டு பிளேட்டாக நான் வந்து தயாரித்து வைத்திருப்பேன்.